புத்தகத்தை ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஆரம்பிக்கிறாங்க? பிஸ்மில்லா அர் ரஹ்மான் ரஹீம், பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. சரி, எதுக்கு பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கணும்? அல்லாஹ்வை கொண்டுதான் ஆரம்பிக்குது. எதனால நம்ம செய்யறோம்? அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை பின்பற்றி நம்ம புத்தகத்தை எழுதும் போதும் அல்லது உரை ஆரம்பிக்கும் போதும் நம்ம என்ன செய்யறோம்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் இல்லை, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் தான். பல்கீஸ் இளவரசிக்கு கடிதம் எழுதும் போதும் அந்த கடிதத்தில் என்ன இருந்துச்சு? இன்னஹு மினஸ் சுலைமான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்போ முதல் அடிப்படை என்ன? நம்ம எதுக்காக பிஸ்மில்லா சொல்றோம்? இக்திதாஅன் பி ரசூலில்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நம்ம எந்த அமல் செஞ்சாலுமே அதுல என்ன இருக்கணும்னா சுன்னா. ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு 2 நிபந்தனை இருக்கு. நம்ம அமல் செய்யலாம், எவ்வளவு நாள் அமல் செய்யலாம், ஜிஹாத் வரைக்கும் செய்யலாம். ஆனா அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு 2 நிபந்தனை இருக்கு. ஒன்னு இஹ்லாஸ். இஹ்லாஸ் இல்லைன்னா அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. அமா அமீரு இல்லா லியஅப்துல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், இஹ்லாஸ் இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளப்படாது. ரெண்டாவது என்ன? இத்திபாஉ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றி இருக்கணும் அந்த அமல். இப்போ நீங்க சாப்பிடும் போது எப்படி சாப்பிடுவீங்க? பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுவீங்க. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. நீங்க சாப்பிடும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னீங்கன்னா சரியா தப்பா? தப்பு, பிதத்தா மாறிடும். ஆமா, ரஹ்மான் ரஹீம்ங்கிறது அல்லாஹ்வுடைய பேர் தானே, ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்கலாம். அதே போல தான் பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி ஸலவாத் சொல்றோம். பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின்றோம். இது எப்படி பிதத்தோ அது இப்படிதான் பிதத். அல் இபாதத், இபாதத் என்பது கமாஹிய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி காட்டி தந்தாங்களோ அதுல கூடுதலும் இருக்கக்கூடாது, குறைதலும் இருக்கக்கூடாது. அப்போ பிஸ்மில்லாங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றி, அதான் இபாதத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை காட்டியிருக்கணும். கூடுதலா செஞ்சீங்கன்னா வேலை. அப்போ அதுல நாம தெளிவா இருக்கணும், எதுல நம்ம கூடுதலா இருக்கோம், எதுல இதா இருக்கணும். இப்போ சாதாரணமா நீங்க சாப்பிடும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்றது பிதத்தா மாறுது அளவுக்கு உங்களுக்கு இருக்கு, சலசு காட்டி தரல. அப்போ கொஞ்சம் 2 வார்த்தை தான், அல்லாஹ்வுடைய வார்த்தை 2 வார்த்தை தான், அதை கூட்டினாலே பிதத்துன்றோம். அப்போ நம்ம அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி இருக்கணும், அதன் அடிப்படையில் இஹ்லாஸ் இருக்கணும். 2ல 1 போச்சுன்னா நம்மளுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதன் அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம்? முதல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஆரம்பிக்கிறோம். இதன் மூலமா நமக்கு என்ன கிடைக்குது? அத்தபர்ருக், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பரக்கத். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு என்ன செய்யுது? பரக்கத் கிடைக்குது. அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல நிறைய பேர் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு மாலிக், மனிதனுக்கும் மாலிக்னு சொல்றாங்க. இப்போ சவுதி மன்னர்லாம் மாலிக் மன்னர் தான் சொல்லுவாங்க, மலிக் வர்றாருன்னு தான் சொல்லுவாங்க. எல்லா பேர்களையும் மனிதர்களுக்கு வைக்கிறதுல உலமாக்கள் மத்தியில கருத்து இருக்கு. ஆனா வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி. ஆனா அல்லாஹ்ங்கிற பேரை யாருக்குமே வைக்க முடியாது. அல்லாஹ்ங்கிற பேரை யாருக்குமே வைக்க முடியாது, தனித்துவமே மிக்கது. அப்போ பிஸ்மில்லா அஸ்தஈனு பில்லா, அதுக்குள்ள என்ன அடங்கி இருக்கு? பிஸ்மில்லாக்குள்ள அந்த பா முதல்ல வரக்கூடிய பி இருக்குல்ல, அது இஸ்திஆனான்னு சொல்லுவாங்க, உதவி தேடுதல். அப்போ அஸ்தஈனு பில்லா, அல்லாஹ்வை கொண்டு நான் உதவி தேடுகிறேன். நம்ம ஆரம்பிக்கக்கூடியது அல்லாஹ்வை கொண்டு நான் உதவி தேடுகிறேன். ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் செய்யும்போது அல்லாஹ்வுடைய உதவி அதில் நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அதனால முதல் பலன் என்ன? அத்தபர்ருக், அல்லாஹ்விடந்து அந்த விஷயத்துல நமக்கு தபர்ருக் கிடைக்கும். அல்லாஹ் அதுக்கப்புறம் என்னது? பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயர் லஃப்து ஜலாலா, தனித்துவமே மிக்க அந்த பெயர். எல்லா பெயர்களை விடவும் அல்லாஹ்ங்கிற பெயர் ரொம்ப தனித்துவமை மிக்க பெயர். அதுக்கப்புறம் அர் ரஹ்மான் அர் ரஹீம், ரஹ்மான்ங்கிறது அல்லாஹ்வுடைய பண்பு தான், ரஹீம்ங்கிறதும் அல்லாஹ்வுடைய பண்பு தான். ரஹ்மான்ங்கிறது ரஹ்மா அல் வாசியா, விசாலமான ரஹ்மத்துடையது. அர் ரஹீம்ங்கிறது அர் ரஹ்மத்துல் வாசிலா, தொடர்ச்சியாக ரஹ்மத் இருக்கக்கூடிய. அப்போ அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விசாலமாகவும் இருக்கும், தொடர்ச்சியாகவும் இருக்கும். சில உலமாக்கள் சொல்றாங்க அர் ரஹ்மான்ங்கிறது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இந்த பூமியில முஸ்லிம்களுக்கும் கிடைக்கும், காஃபிர்களுக்கும் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது. அல்லாஹ்வுடைய ரஹ்மான்ங்கிறது மூமின்களுக்கு உரியது, காஃபிர்களுக்கு. ஆனா ரஹீம்ங்கிறது முஸ்லீம்களுக்கு மாத்திரம் உரியது மறுமை நாள்ல. அப்போ ரஹ்மான், இந்த ரஹ்மான்ங்கிற வார்த்தை எப்படி உருவானது அப்படின்னா அரபி மொழியில எக்ஸ்ட்ரீம் லெவல்ல சொல்லக்கூடியது. யார் பூமியில உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டுகிறார்களோ பூமியில உள்ளவர்கள் மீது யார் இரக்கம் காட்டுகிறார்களோ வானத்து உள்ளவன் அவர்கள் மீது இரக்கம் காட்டுவோம். ஹதீஸ். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ரஹ்மா. ரஹ்மாங்கிறது இரக்கம் செலுத்துதல். ஆனா ரஹ்மான் ரஹீம்ங்கிறது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல உள்ள அந்த வார்த்தை, எக்ஸ்ட்ரீம் லெவல். அப்போ அல்லாஹ் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இரக்கம் செலுத்தக்கூடிய, அது என்ன தமிழ்ல? எல்லையற்ற ரஹ்மத் செய்யக்கூடியவன், எல்லையற்ற அருள் செய்யக்கூடியவன். அதனால்தான் ஒரு மனிதன் கையேந்தி அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு அல்லாஹ் என்ன செய்யறான்?
வயருத்து சிஃபரா, அவன் ஒண்ணுமே இல்லாம திருப்புறதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான். ஆனா நம்ம கேட்டோம்னா காரணம் என்ன? இப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து ஒரு மனிதன் மீது இரக்கம் வச்சிருக்கிறான். தாயை விட தந்தையை விட அதிகமான இரக்கம் யார் வச்சிருக்கிறான்? அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்தில் சொல்றாங்க தானே, ஒரு பெண்மணி, இந்த பெண்மணி அவங்களுடைய குழந்தைய நெருப்புல போடுறதுக்கு விரும்ப மாட்டான். அதே போலதான் அல்லாஹ் தன்னுடைய அடியான கூடுதலா விரும்ப மாட்டான். ஆனாலும் அதிகமான நபர்கள் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறாங்க. இதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதனுடைய விளக்கம். அல்லாஹ் தன் நாடியவருக்கு இரக்கம் செலுத்துவான், தன் நாடியவரை தண்டிப்பான். சூரா அல்-அன்கபூத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யுஅذிபு மன் யஷா வ யர்ஹமு மன் யஷா வ இலைஹி துக்லபூன். அவன்பால் நீங்கள் திருப்பப்படுவீர்கள்.